ஒற்றுமை, உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தும் நடத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டுத் தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக் குழுவின் சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு இனிமையான இசையுடன் 25 நிமிடங்கள் தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று எமது சிறப்பு பேச்சாளர் சுவிட்சர்லாந்தில் இருந்து ஹிம்சிகா வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வள்ளுவர் மானிடர் தேன்குடம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். இப்பொழுது நாம் தியானத்திற்குள் செல்வோம். எமது அன்றாட வாழ்க்கையில் தியானம் மிக மிக அவசியம். நாம் தியானம் செய்து வருவதால் எமது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனதில் தெளிவு பெறும், நாம் ஆரோக்கியமான ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். இப்பொழுது நாம் தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானம் செய்வதற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் உங்களுக்கு தொண்டை வறட்சி ஏற்படாது. ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்து கொள்ளுங்கள். முதுகுத்தண்டு வளையாது நிமிர்ந்த நிலையில் இருத்தல் வேண்டும். ஏனெனில் முதுகுத்தண்டு வளைந்திருந்தால் நமக்கு கிடைக்கும் சக்தி போவது தடைப்படுகின்றது. எனவே நாம் முதுகுத்தண்டு எப்பொழுதும் நிமிர்ந்திருக்க வேண்டும். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழட்டி வைக்கலாம். இப்பொழுது உங்களுக்கு படத்தில் இதில் காட்டப்பட்ட மாதிரி நீங்கள் இருக்கலாம். நாற்காலியில் இருப்பவர்கள் உங்களது பாதங்களை இவ்வாறு ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக்கொண்டு நமது உடலில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். இவ்வாறு கவனிக்கும் போது எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நமது மூச்சின் மேல் கவனத்தை செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தும் போது நமது நாடி நரம்புகளுக்குள் இருக்கும் இரத்தோட்டத்தை சீராக்க எடுத்துச் செல்லக்கூடிய தன்மை கிடைக்கும். எனவே நாம் இப்பொழுது இந்த தியானத்தில் அமருவோம். உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். இந்த மூச்சை கவனித்த வண்ணம் இசையுடன் நாம் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். உள்ளன. இப்பொழுது உங்கள் கைகளை பிரித்து கண்களில் ஒற்றி வைக்கவும். 1, 2, 3, 4, 5 கைகளை பிரித்து நாம் உள்ளங்கைகளை பார்த்து ஒரு அருமையான தியானம் செய்ததற்காக இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காய் செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெடுத்து வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு, PSSM தமிழ் யூரோப், PMC தமிழ் டிவி அமைப்பினருக்கும் மற்றும் தமிழ் டிவி ஜெர்மனி அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று கூறி இன்று மிகவும் சிறப்பாக தியானத்திற்கு இசையை வழங்கிய டாக்டர் சதா மனோ மாஸ்டர் அவர்களுக்கும் பதாதைகளை போட்ட விஜிதாம்பிகை அம்மா சுவிட்சர்லாந்திலிருந்து அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் மாஸ்டர் அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நமது இன்றைய பிரதம பேச்சாளர் உங்கள் அனைவருக்கு தெரியும். அவர்கள் எங்களோடு தொடர்ந்து பயணித்து வருகின்றார்கள். கடந்த 4-5 வருடங்களாக சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கும் அஹிம்சிகா அவர்கள். இந்த அஹிம்சிகாவை பற்றி கூற வேண்டும் என்றால் எத்தனையோ அவர்களை பற்றி கூறலாம். சிலவற்றை இப்பொழுது கூறுகின்றேன். அஹிம்சிகா ஒரு ஆசிரியர், தமிழ் ஆர்வலர், ஆய்வாளர், கட்டுரையாளர், கவிதையாளர், சமூக சேவையாளர் என்று பலவிதமான தொண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றார் சுவிட்சர்லாந்திலிருந்து. இன்று நேரத்தை கருதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்கள் இன்று
வள்ளுவம் மானிட தேன்குடம் என்ற தலைப்பில் பேச இருக்கின்றார்கள். விஜிதாம்பி அம்மா, நீங்கள் அவருடைய இது போடலாம், அவர் சொல்லிக்கல நீங்க போடுங்கள். இப்பொழுது அஹிம்சிகாவை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி அஹிம்சிகா அம்மா, நீங்க வரலாம். உங்களுடன் தலைமை பொழுது உங்களுக்கு. நன்றி அருந்ததி அம்மா. திசையட்டும் மனம் வீசும் தாய் தமிழை வணங்கி மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் அவர் தம் தொண்டுள்ளங்களுக்கும் ஆண்டோர் சான்றோர்க்கும் அன்பு உறவுகளுக்கும் என் பணிவான இனிய வணக்கம். இன்று நான் சிந்தித்த சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளுவம் மானிட தேன்குடம். இந்த தளத்திலே வள்ளுவத்தை பற்றி நிறைய பலர் பலதரப்பட்ட தலைப்புகளில் பலவிதமாக அலசி ஆராய்ந்துள்ளார்கள். அந்த வகையிலே என் சிற்றறிவுக்கு எட்டிய விதத்தில் நான் சிந்தித்த சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அதாவது வள்ளுவம் மானிட தேன்குடம். ஏன் தேன்குடம் என்று சொன்னால், தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவர்களையும் கெட வைக்காது என்பது முதுமொழி. அந்த ஆன்றோர்கள் நமக்கு சொல்லிவிட்டது. அதை நோக்குவோம் என்றால், அதாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ வேண்டிய அனைத்து விளிமயங்களையும் தரக்கூடிய ஒன்றுதான் திருக்குறள் என்றால் அது மிக இல்லை. அதாவது நாம் ஓரடி படிக்க வேண்டும் என்றால் ஆத்தி சூடி படியுங்கள், ஈரடி படிக்க வேண்டும் என்றால் திருக்குறளை படியுங்கள் என்ற வாசகத்தில் 2 வரிகளில் இந்த உலகத்தையே ஆள வைத்தவர் திருவள்ளுவர். அது எமது மொழியில் கிடைத்தது பெரும் பொக்கிஷம் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதனால் தான் இன்று தமிழ் மொழி உலகெங்கும் பறந்து விரிந்து செல்கின்றது. அதாவது உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக, அதாவது விவிலியத்திற்கு அடுத்தபடியாக உலாவரக்கூடிய ஒரு நூல் என்று சொன்னால் அது திருக்குறளாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே திருவள்ளுவர் அந்த இனம் மொழி கடந்த என்றாலும் எங்கள் மொழியில் இருப்பது எமக்கு பெருமை. அதாவது நாங்கள் பைபிளை எடுத்துக்கொண்டால் அது ஒரு மதம் சார்ந்த கிறிஸ்தவம் சார்ந்ததாக இருக்கும், அல்லது குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அது இஸ்லாம் சார்ந்ததாக இருக்கும், பகவத்கீதை இந்து மதம் சார்ந்ததாக இருக்கும். ஆனால் திருக்குறளை நாம் எதற்குள்ளும் சாய்த்து விட முடியாத என்றாலும் அதில் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைவருக்குமே எப்பொழுதுமே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மொழியின் மகிமையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், மொழிக்கு உங்களுக்கு தெரியும், அபுதாபியில ஒரு சிவாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதன் ஒரு நிகழ்வை நாம் ஒப்பீடு செய்வோமானால், எடுத்துக்காட்டாக பிரதமர் அவர்கள் இந்தியாவில் உள்ள பிரதமர் அபுதாபிக்கு சென்று அங்கு நிறைய இந்தியர்கள் வாழ்கின்றார்கள். அவர்கள் வழிபடுவதற்கு ஒரு ஆலயம் தேவை எனும் போது அப்ப அந்த நாட்டு மன்னர் கேட்கின்றார், இப்போ கிறிஸ்தவத்துக்கு என்றால் தேவாலயம் அமைக்கலாம், இஸ்லாம் என்றால் நாங்கள் மசூதிகள் அமைப்போம், ஆனால் உங்கள் இந்து சமயத்தில் யாருக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்ற கேள்வி எழும்பும் போது அவருக்கு உதவியாளராக இருந்தவர் உடனடியாக முன்வந்து பிறையை தன்னுள்ளே சூடிய இறைவனாகிய சிவனுக்கு ஓர் ஆலயம் அமைப்போம் என்று கூறுகின்றார். அங்கு நாம் இந்த வள்ளுவர் கூறுகின்ற அமைச்சு பதவியில் உள்ள அந்த ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய திறமையை இந்த இடத்தில் உற்று நோக்கலாம். அதையும் தாண்டி அந்த மொழியின் மகிமை, அப்ப அவர் கேட்கின்றார், அவருக்கு உடனே அவருக்கு மனசிலே படுகின்றது, நாமும் பிறையை தானே வணங்குகின்றோம், அப்ப பிறையை தன்னுள் சூடிய இறைவன் என்று சொன்னால் அவருக்கு என்ன சிறப்பு இருக்கின்றது என்று கேள்வியை எழுப்பும் போது அவர் உதவியாளர் கூறுகின்றார், அந்த திருவாசகத்தில் உள்ள சில வரிகளை எடுத்து நமச்சிவாய என்ற சொல்லி ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று சொல்லி அதன் விளக்கங்களை கூறி அவருக்கு கூறும்போது அவருக்கு அங்க மதங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு
மனங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அந்த வகையில் அவர் அப்படியா, இதில் இப்படியெல்லாம் கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றதா, அதாவது தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி என்றால் தென் பகுதியில் உள்ளவர்கள் அதை சிவன் என்று அழைக்கிறார்கள். அவரவர் இந்த நாட்டில் உள்ளவர்கள் அவரவர் அந்த இறைவனுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வணங்கலாம். ஏகன் அநேகன், நாங்களும் ஒருவர் தான் கடவுள் என்கின்றோம். அப்ப அவர்கள் சிந்திக்கின்றார்களோ, நாங்களும் அல்லாஹ் ஒருவர் தான் இருக்கின்றார், அவர் தான் கடவுள் என்று நாங்களும் வழிபடுகின்றோம், அதைத்தான் நீங்களும் செய்கின்றீர்களா என்று சொல்லி அவர்களுக்கு அங்கு மதத்தையும் விட அவைகளுடைய மனங்கள் ஒன்றிணைக்கப்படுகின்றன. அந்த ஒன்றிணைப்பின் பரிகாரம் தான் அங்கு ஒரு சிவாலயம் அமைக்கப்பட்டு அங்குள்ளவர்கள் வழிபடுவதற்கு வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை பார்க்கும்போது அந்த மொழியின் மகிமை எங்களுக்கு தெரியும். திருவாசகத்திற்கு உருகாதர் ஒரு வாசகத்துக்கு உருகார் என்ற ஒரு வாசகம் இருக்கு. திருவாசகம் இன்னும் தேன் அதுவும் ஒரு தேன் போன்றதுதான். அப்ப அந்த உருக்கமான ஒரு வார்த்தை அவர்களுடைய மனதை கூட மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக இந்த மொழியிலே உள்ள சிறப்பு, மொழியில் உள்ள சிறப்பை போல திருக்குறள் இந்த மொழியில் அமைந்திருப்பது நமக்கும் பெருமையாக இருக்கின்றது. அடுத்தது நான் இன்றைய தலைப்பில் முதலாவது குறளிலே தொடங்குகின்றேன். அதாவது உங்க எல்லாரும் அனைவருமே அறிந்த ஒரு குறள் தான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதற்கு பலதரப்பட்ட விளக்க உரைகளை கூறியிருக்கின்றார்கள். இதில் ஒரு வித்தியாசமாக இசைஞானி இளையராஜா அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் தருகின்றார். ஆ என்பது ஒரு சவுண்ட், அதாவது சத்தம், ஒலி என்றதான் அவர் அகரம் என்ற சொல்லுக்கு முதலாக ஒலியாகத்தான் இது இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் அதை பார்க்கின்றார். உண்மையில் அதைத்தான் பைபிளிலும் முதலாவது வாசகமே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி பைபிள்லையும் அந்த சொல்லாடல் முதல் வார்த்தையிலே ஒரு கடவுளை ஒலி சவுண்ட் சத்தமாகத்தான் அவர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டாலும் அதே போல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது என்றதை பைபிளும் கூறுவதாகத்தான் இதுக்கு ஒத்து போவதாக என் பார்வை செல்கின்றது. இதை எங்கட சமயத்திலேயும் பெரிய புராணத்திலேயும் உலகெல்லாம் உணர்ந்தோதுதற்கரியவன் என்ற அடியல் கூட ஒரு பொதுமை நோக்கில் உலகத்தை முதன்மைப்படுத்தி நிற்கின்றது. அதே போல கந்த புராணத்தை எடுத்தாலும் மேன்மைகோள் சைவ நீதி என்ற அதுவும் அதைத்தான் விளக்கி செல்கின்றது. இப்படியாக அதன் சிறப்பை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்ததாக இரண்டாவது குறளாக நான் எடுத்துக்கொண்டது நீர் மகிமை என்ற இதில், அதாவது வான் சிறப்பு 2வது அதிகாரத்தில் ஒரு குறளை பார்ப்போம். நீரின்று அமையாது உலகினில் யாரையார்க்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு என்று சொன்னா, அதாவது இங்க நீர் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு பிறப்பு தொடக்கம் இறப்பு வரை, அதாவது ஒரு குழந்தை கருவில உருவாகிறதுல இருந்து உருவாகிறதுக்கும் அந்த பன்னீர் குடம் என்று சொல்லுற அதற்குள் தண்ணீர் தான் அங்கு தேவைப்படுகிறது. இறுதியாக நாம் இறந்து எம்மை அந்த அஸ்தி என்று சொல்லி கரைக்கும் போது கடலிலே கொண்டு கரைப்பதற்கும் தண்ணீர் தான் ஒரு முக்கியமாக இருக்கின்றது. அப்ப வள்ளுவ பெருந்தகை இரண்டாவதாகவே ஒரு நீர் மழை, அதாவது வான் சிறப்பு அதிகாரத்தில் இதை நிறைவாக வைத்திருக்கின்றார் 20வது குறளாக. அதாவது நீரின் சிறப்பு தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்க கூடாதுன்னு சொல்லிவினோம். அப்ப நாங்க அதை போல பாரதிதாசன் சொல்றார், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாது என்று அவரும் ஒரு வார்த்தை கூறுகின்றார். இதில் தண்ணி நாங்க பார்த்தா அந்த ஆலயங்களிலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை குடமுழக்கு திருவிழா என்று வைப்பார்கள். அது அங்குள்ள அந்த இறைவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதாகத்தான் அந்த குடமுழுக்காண்டா அந்த நீரைத்தான் நாங்கள் அதுக்கு ஊற்றி அதை ஒரு
ஒரு நிறைவான சக்திக்கு கொண்டு வர மாதிரி இருக்கும். அதை விட எங்களுக்கு ஆலயங்களிலே தரப்படுகின்ற தீர்த்தமாகட்டும் அல்லது ஆலயங்கள் அமைந்த இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் ஒரு கிணறு அல்லது குளங்களுக்கு அருகாமையில் தான் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் ஆலயங்களும் அமைக்கப்பட்டிருக்கும். அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு சோம்பலாக இருந்தா நாங்க டக்குன்னு குளிச்சுட்டு வந்தா எங்களுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த சோம்பல் தவிர்த்து நாங்கள் உற்சாகமாக ஆகிவிடுவோம். அப்ப இந்த நீர் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதையும் விட எங்களோட உடம்பில நீர்த்தன்மை தான் கூடுதலாக, அதாவது ரத்தமாக உள்ளுக்குள் இருக்கின்றது. அது கழிவாக வெளியேறும் போது சிறுநீராக அல்லது வியர்வையாக எல்லாம் வெளிவருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இப்படியாக நீர் மகிமையை நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். வள்ளுவர் பெருந்தகை முதலாவதாக கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நீர் வான் சிறப்பென்ற அதிகாரத்தில் இதை இட்டு செல்கின்றார். அடுத்தது நாங்கள் இன்சொல்லுக்கு செல்வோம் என்று சொன்னால், அதாவது வார்த்தை இன்சொல் மகிமை என்று சொன்னால் இதுல குறள் 100வது குறள் எல்லாரும் அறிந்த குறள் தான். இனிய உலாவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது ஒரு நல்ல ஒரு இனிய சொல் இருக்கேக்க நாங்க ஏன் ஒரு கூடாத வார்த்தையை பேச வேண்டாம் என்ற கேள்வி வருகின்றது. அப்ப இதுல உலக நீதி இதுல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்ற ஒரு பாடல் நாங்க சிறு வயதிலேயே படித்த ஞாபகம். அதை போலத்தான் வள்ளலாரை பாடசாலையிலே கொண்டே சேர்க்கிறார்கள். அப்ப அவரை படிக்க கொண்டு போக அப்ப இந்த பாடலை சொல்லி கொடுக்கும் பொழுது அவருக்கு அதை சொல்லாமல் இருக்கின்றார். அப்போது ஏன் சொல்லாமல் இருக்கின்றார் என்னும் போது எதற்காக இப்படி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டும், வேண்டும் வேண்டும் என்று சொல்லலாமே என்று சொல்லி அவர் அதை சிந்திக்கின்றார். அப்ப அவர்கள் கூறுகிறார்கள், அப்ப வேண்டும் வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஒன்றை கூறுங்கள் என்று சொல்லி அப்ப அதற்கு அவர் கூறுகின்றார். ஒருமையினுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும், பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அதாவது ஒரு நல்ல நெறியை பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், உன்னை மறவாது இருக்க வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். அவர் நிதியையும் வேண்டும் என்று கேட்கின்றார். நிறைவாக ஒரு வார்த்தை சொல்கின்றார், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு இனிமையான ஒரு சொல்லாக அது அமைகின்றது. இதுல நாங்க இங்கேயும் கடைகளுக்கு போனா நீங்க பெரும்பாலும் கவனித்தீர்களோ தெரியாது, அவைகிட்ட நாங்க ஒரு பொருள் இருக்கான்னு சொல்லி இப்ப அரிசி இருக்காண்டு ஏதாவது கேட்டா அந்த பொருள் இல்லாவிட்டால் உடனே இல்லையென்று சொல்ல மாட்டேன், நம்ம அதற்கு பதிலாக வேற இருக்கு இதை எடுத்துக்கொள்ளலாம் என்று தான் கேட்பினம். அப்போ நான் சிந்திப்பேன், இதற்கு இவர்கள் வியாபார யுக்தியா இருக்கிறத விட்டு முடிக்க வேண்டும் என்பதால் இப்படி சொல்லுகிறாராண்டா. ஆனா பெரும்பாலும் அவர்கள் இப்ப அரிசி கேட்டு அரிசி இல்ல பருப்பு இருக்குன்னு சொல்லுவார்கள். அப்படித்தான் அந்த மாற்றீடாக சொல்லுவார்கள் தெரியா, நேரடியாக சில பேர் அதை சொல்ல மாட்டார்கள் இல்லை என்று. பிறகு நாங்கள் எப்ப வருமாண்டு கேட்டாதான் இந்த நாளைக்கு அது வரும், நீங்க எடுக்கலாம் என்று கூறுவார்கள். அப்ப நாங்க இங்க அங்கேயும் அவர்கள் எதிர்மறை கூறாது ஒரு இனிய அவர்களுடைய வியாபாரத்துக்கும் அது உண்மையில் ஒரு நல்ல உத்தியாகத்தான் எனக்கு படுகின்றது. இப்படியாக அடுத்த நிலையில் நாம் நாடி மகிமை என்று வள்ளுவர் கூறிய ஒரு குறளுக்கு செல்வோம். இது மருந்து என்ற அதிகாரத்தில் 948வது குறள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல். அதாவது ஒரு நோயே என்னாண்டு நாடி, இதில் அவர் எதற்கு 3 தேரம் நாடி 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 என்று போட்டு இருக்கின்றார் என்று சிந்திக்கும் போது என் சிந்தையில் உதிக்கின்றது, எங்களோட உடல்ல மருத்துவத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். அதாவது மருந்து அதிகாரமே அதுக்காக இயற்றப்பட்டிருக்கின்றது. எங்களோட உடம்புல கபம் பித்தம் வாதம் என்ற 3, அதாவது கபம் என்றால் சளி,
பித்தம் என்றால் வெப்பம் சூடு, வாதம் என்றால் காற்று. அப்ப இந்த மூன்று உடம்பில ஒரே சீராக இருந்தா தான் எங்களுக்கு நோய் இல்லாம இருக்கும். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒன்று இப்ப குறைந்தாலோ கூடினாலோ எங்களோட உடல்ல ஏதோ ஒரு வருத்தங்கள் உண்டாவது நியதி அது. அப்ப அதைத்தான் வள்ளுவர் இப்படி கூறியிருக்கின்றார். இதற்கு என் மனம் ஒரு எடுத்துக்காட்டாக கண்ணப்பருடைய வரலாற்றை நோக்குவோம் என்றால், கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு மாமிசம் படைத்து கொண்டிருந்தார். அப்ப எங்களுக்கு ரெண்டும் அவர் மாமிசத்தை தானே படைத்தார் என்று அப்படி ஒரு கேள்வி எழும்போது நம்மிடம் அவர் மாமிசத்தை ஒரு கல்லிலிருந்து கண்ணீர் வடியும் போது மாமிசத்தை படைத்து விட்டு அந்த கண்ணிற்கு தனது உறுப்பியை கொடுக்கறதுக்கு தானமாக இருந்தார். ஆமா, எங்களிடம் பதில் நாங்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். அப்ப அவருடைய இந்த நிலை முதல்ல அவர் அந்த சில அருகில் என்ன செய்யறவருக்கு அந்த சிவலிங்கத்திலிருந்து கண்ணீர் அல்ல உதிரம் கொட்டும் போது அவருக்கு அதை எப்படி மாற்றுவது என்ன செய்வதென்று தெரியாது. உடனே அருகில் உள்ள புல் பூண்டுகளை எடுத்து பிசைந்து அதுக்கு அப்பி பார்க்கின்றார். அப்ப அது எங்களுக்கு ஒரு சித்த மருத்துவத்துக்கு அந்த வழிவகுத்ததாக என் பார்வை செல்கின்றது. பிறகு அதுக்கும் சரிவரவில்லை. அப்படி சரிவராத போது உடனே ஒரு தன்னுடைய காலை அதில் ஒற்றியபடி தன்னுடைய கண்ணை எடுத்து அதுக்கு கொடுக்கிறார். அப்ப இது ஒரு கண் மாற்று சிகிச்சைக்கு ஒரு ஒத்து போவதாக, ஒரு அறுவை சிகிச்சைக்கு வழிவகுத்ததாகவும் கூட நாம் நோக்கலாம். இப்படியாக அடுத்தபடியாக உதவி மகிமையை நாம் பார்ப்போம் என்றால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது. குறள் 101. அதாவது தான் யாதொரு உதவியும் முன் செய்திருக்க அதாவது ஒருத்தரும் செய்யாமல் கேட்காமல் நாம செய்வதுதான் ஒரு உதவியாக இருக்கும். அதற்கு ஔவையார் கூட சொல்கின்றார், நல்ல ஒரு தானமும் தவமும் தான் செயல் அரிது. அதாவது தானமும் தவமும் நாங்க செய்யறது அது அரிது, கஷ்டம். உண்மையாக ஒரு நல்ல டக்குன்னு செய்யக்கூடிய செயல் அல்ல. தானமும் தவமும் தான் செய்வராயினும் அப்படி ஒரு அரிதான செயலை நாங்கள் செய்தால் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அதாவது மேலுலகத்துல இருக்கக்கூடிய நாடு கூட எங்களுக்கு வழி திறந்து விடும் என்று சொல்ற. இதுல அகத்தியரும் இதை பற்றி ஒரு கருத்து கூறுகின்றார். ஒருவரிடம் தர்ம சிந்தனை இருக்கும் பொழுது அந்த தர்மமே அவன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். நாங்கள் வழிபாடு செய்தாலும் கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்று சொன்னால், இப்ப ஒரு கோயிலுக்கு போறவராக இருந்தாலும் அவர்கிட்ட இன்னொருவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை இல்லாதிருந்தால் அருளை பெற முடியாது. ஒரு மனிதன் இறை அருளை பெற வேண்டும் என்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்து விட்டால் போதும். அவன் இறைவனை தேட வேண்டியதில்லை, இறை அவனை தேடி வந்துவிடும். அவன் அதிக அளவு தர்மம் செய்திருக்கிறானோ, இவன் அதிக அளவு தர்மம் செய்திருக்கிறானோ அவனிடம் இறையே கையேந்தும். இப்படி நாங்க யாருக்கன் உதவி செய்தா ஒரு கடவுளே எங்களுக்கு கையேந்தமாண்டு ஒரு அகத்தியர், அவரே ஒரு பெரிய சித்தர், அவரே இப்படியான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார் என்றால், நாங்கள் அதான் சொல்லுவார்கள் தர்மம். இப்ப தானத்தை விட தானம் கேட்டு கொடுப்பது, தர்மம் கேட்காம கொடுப்பது எனும் போது நாங்கள் கேட்காமல் அறியாமல் எங்களுக்கு தெரியாதவர்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு உதவினால் இறையே எங்களிடம் கையேந்தும் அகத்திய பெருமகனார் கூறுகின்றார். அப்படியாக வள்ளுவத்தின் குறளில் ஒவ்வொன்றையும் நாங்கள் இப்படியே சொல்லிக்கொண்டே செல்லலாம். அடுத்தது திருவள்ளுவர் வாய்மை பொய்மை என்ற ஒரு 2 குறள்களை பார்க்கும் போது நாங்கள் வாய்மை எனப்படுவது யாதெனில் தீமை இல்லாத சுழல். அதாவது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சுழல்.
ஒருவருக்கு ஒரு சொல் தீமை இல்லாம இருந்தால் அது நாங்கள் சொல்லலாம்னு சொல்லியும், அடுத்தது அதுக்கு நேர்மாறாக பொய்மை வாய்மை இடத்து புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில், அதாவது பொய் சொல்றாண்டாலும் அவருக்கு அது ஒரு குற்றமற்ற தன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் என்று சொல்லுகின்றார். இப்ப இது அந்த வாழ்வியல்ல எங்களுக்கு ரெண்டுமே திருக்குறள் எல்லாவற்றையுமே எங்களுக்கு கூறி செல்கின்றது. எதை நாம் எடுக்க வேண்டும், இந்த இடத்தில் எப்படி எல்லாம் செல்ல வேண்டும். அதாவது வாழ்க்கையில் எப்பவும் இன்பமும் துன்பமும் இருக்கும். அது அந்தந்த சூழ்நிலைகள் கால நேரங்களை பொறுத்துத்தான் அவைகள் அமையும் என்பதை வள்ளுவர் கூறி செல்கின்றார். இவ்விதமாக அடுத்ததாக அந்த எப்படித்தான் என்ன கூறினாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதவரிது. யார் என்ன கூறினாலும் நாங்க எதை எடுக்க வேண்டும், எதை எடுக்கக்கூடாது என்பதை நாம் தான் ஆராய வேண்டும். அடுத்து நாங்க இந்த குறள் வைப்பு முறை ஒழுங்குமுறையை நோக்குவோம் என்று சொன்னால் அதுலேயும் ஒரு இதுல நாங்க இவ்வளவு நேரம் இந்த 5 குறள்களை பற்றி பார்த்தோம். அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறள் உண்டு. அதுல நாங்கள் அந்த மொழி ஒலி சவுண்டு சத்தத்தில இருந்துதான் அந்த அகர எழுத்து. அதாவது நாங்க எந்த நாட்டுக்கு இப்ப நாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம், இங்கிலாந்து நாட்டில இருக்கிறவர் வாயை திறக்க சொன்னால் ஒலிக்கும் ஒளியும் ஆதான். நாங்கள் ஒலித்தாலும் அது வெளிநாட்டவர்களாயிருந்தாலும் எந்த நாட்டவர்களாயிருந்தாலும் மூடியுள்ள வாயை திறந்தால் ஒலிக்கக்கூடிய எழுத்து முதல் எழுத்து ஆவாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த இசை பாடல்கள்ல கூட முதல்ல ஆன்னு சொல்லி இழுத்துத்தான் அந்த பாடல்களை சிலது தொடங்குகின்றது. அடுத்தது இரண்டாவதாக நாம் பார்த்தது வான் சிறப்பு நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்று சொல்லி குறள் எண் 20 அதாவது நீரின் சிறப்புகள் பற்றி பார்த்தோம். அடுத்தது மூன்றாவதாக இனியவை கூறல் இனிய புலானாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தட்டு குறள் எண் 100ல ஒரு இனிமையான சொல்லை நேர்மறையான சொல்லை பேச வேண்டும். அதாவது உடன்பாட்டு வாக்கியம் என்று தமிழ்ல சொல்லுவோம். அப்படியான ஒரு சொல்லை பேச வேண்டும். அடுத்தது அதிகாரம் 95 மருந்து, அதுவும் நமக்கு இன்றியமையாது. இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ஒரு ஒழுங்குமுறையில் எங்களுக்கு உடம்பு பற்றி அவர் மருந்து அதிகாரத்துல சொன்ன நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற குறள் 948 பார்த்தோம். அடுத்து அதிகாரம் 11ல செய் நன்றி அறிதல், அதாவது இந்த செய் நன்றி ஒருவருக்கு செய்யாமல் செய்த உதவி எவ்வளவு தூரம் எங்களுக்கு வலுவுடையதாக இருக்கின்ற அகத்திய பெருமான் கூறினதையும் வள்ளுவர் கூறியதையும் பார்த்தோம். அடுத்து நிறைவுக்கு வருவதற்கு முன் அடுத்து அந்த அதிகார ஒழுங்கையும் வார்த்தை நயத்தையும் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னா, இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கடவுள் வாழ்த்து. அப்ப எங்களுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அடுத்தபடியாக அந்த நீருக்கு முதன்மைத்துவம் கொடுக்கின்றார். மழை வான் சிறப்பு என்ற இதுல நீர் வான் சிறப்புல மழை பற்றி, அதாவது நீரின் சிறப்பு. அடுத்தது நீத்தார் பெருமை என்று சொல்லி முன்னோர்கள் இறந்தவர்கள் பற்றி ஒரு இதாக மூன்றாவது வைத்து, அடுத்ததாக அரண் வலியுறுத்தலை கொண்டு வந்த வள்ளுவர். அஞ்சாவதாக இல்வாழ்க்கை ஒரு இல்வாழ்க்கை வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை துணை நிலம் மனைவி வேண்டும் என்று அடுத்தது ஆறாவதாக வாழ்க்கை துணை நிலத்தை வைக்கின்றார். அந்த அடுத்ததாக வாழ்க்கை துணை நிலத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறக்கும். அது அடுத்தது மக்கள் பேறு என்ற அதிகாரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள் பேர் அந்த குழந்தைகளோடு நாங்கள் அன்பாக பழக வேண்டும், பேச வேண்டும். அதற்காக அன்புடைமையை வைத்திருக்கின்றார். அடுத்தது 9ஆவதாக இப்படி நாங்கள் அன்பாக குடும்பமாக இருக்கும் போது வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவார்கள், அவர்களை நாங்கள் விருந்தோம்ப வேண்டும். அப்ப அந்த விருந்தோம்பல் என்பது அடுத்த நிலையில் வருகின்றது. அந்த விருந்தோம்பல் செய்யும் போது வாரவர்களிடம் நாங்கள் எப்படி இனிமையாக பேச வேண்டும். அப்ப பேச வேண்டும் போது 10ஆவதாக இனியவை கூறல் என்ற அதிகாரத்தை வைத்திருக்கின்றார்.
அப்ப இப்படியாக இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் இப்படியே நீட்டிக்கொண்டே செல்லலாம். வடைக்கும் ஒரு அணுக்க நுணுக்கமாக பார்த்து சென்றோம் என்றால் அதிலேயே ஒரு தனி மனித ஒழுக்கத்துக்கான ஒவ்வொரு படிநிலைகளை வைத்து கொண்டு போவதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்க இந்த குறளை நிறைவுக்கு வருவதற்கு முன் அந்த நான் இப்ப குறள் படித்தேன் என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. இப்ப நான் படிக்கிறேன், நீங்க நான் படித்தேன் என்று சொல்லும் போது அங்க நிறைவு விகுதியாக, அதாவது தமிழ்ல நாங்கள் பகுதி விகுதி சந்தி சாரி இடைநிலை என்று அந்த பிரிப்பதில் நிறைவாக அந்த விகுதியை பார்த்தோம் என்று சொன்னா தேன் என்று வருது அங்க. அப்ப நாங்கள் இந்த தேனை திருக்குறள் தேனை பருகின்றோம். அதன்படி நடந்தேன் என்றாலும் தேன் தான், அதை சுவைத்தேன் என்றாலும் தேன் தான், ரசித்தேன் என்றாலும் தேன் தான். அதை நாங்கள் ஒரு பொதுமை பண்பில் அதை நாங்கள் குறள் படித்தோம், அதன்படி நடந்தோம், ரசித்தோம், சுவைத்தோம் என்று சொன்னால் அங்கே ஓம் எங்களோட வார்த்தை வாயில அந்த மொழியின் ஒரு சிறப்பு நிறைவாக நாங்கள் எப்பவும் ஓம் ஓம் என்று சொல்லிக்கொண்டே பேசிக்கொண்டே இருக்கின்றோம். தேன் தேன் என்று அந்த படித்ததை நாங்கள் இப்படி பேசும்போதே அந்த வசனத்தை முடிக்கும் போதே ஒரு முடிந்த சொல்லுக்கே தேன் என்று முடியும் போது கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கைக்கு அது வள்ளுவம் ஒரு மானிட தேன் குடமாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றேன். அடுத்தது நாங்க தியானம் செய்கின்றோம். இப்ப முன்பு அமைதியாக தியானம் செய்தோம். நாங்கள் தியானம் செய்தோம் என்று சொல்லும் போதும் அங்கே நிறைவாக ஓம் என்றுதான் வருகின்றது. நிறைவாக இப்படியாக திருக்குறளை நாங்கள் படிப்போம், அதன் வழி நடப்போம் என்று கூறுகின்றேன். நிறைவாக நான் ஒரு அமைதியான ஒரு சிறு பாடல் ஒன்றை போட விளைகின்றேன். அது உங்களுக்கு எந்த இடையூறும் தராது என்று நினைக்கின்றேன். இல்லையா அதுல? இல்ல இல்ல இல்ல. இவ்வளவு நேரமும் இந்த என்ன சிற்றுரையை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் மனதார வணங்கி நன்றி கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய ஸ்ரீ ஸ்கந்தராஜ் ஐயாவிற்கும் அருந்ததி அம்மாவிற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி. உருவாக்கி எதையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி. மிக்க நன்றி ஹம்சிகா. மிகவும் அருமையாக வள்ளுவம் மானிட தேன்குடம் என்பதை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள். 5 குறள்களை எடுத்து மிகவும் சிறப்பான அந்த குறள்ல என்ன மாதிரி அந்த வார்த்தைகள் வருகின்றது, ஒழுங்குமுறை, அதிகார ஒழுங்கு எல்லாத்தையும் கூறினீர்கள். தேன் என்று முடிகிறதையும் ஓம் என்று முடிகிறதையும் மிகவும் சிறப்பாக கூறியிருந்தீர்கள். மிகவும் விளக்கமாக தெரிந்திருந்தாலும் சிலதுகள், ஆனால் நீங்கள் கூறினது மிகவும் சிறப்பாக இருந்தது. முதலில் நாம் அனைவரும் உங்களை பாராட்டி
ஒரு 30 வினாடிகள் கைகளை தட்டுவோம். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றி ஹம்சிகா. யாரும் இனம் உங்களுடைய கருத்தை அவர்களுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி வரைக்கல நாங்கள் அவர்களை மதித்து கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது கேள்வியில் நான் கேட்கிறேன்றாலும் யாரும் கைகளை போட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கூறலாம். ஓகே, முதலில் கௌரி ராஜம்மா நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையாக கேட்கிறதா? கேக்குது. மிக அருமையான விளக்கங்கள் அம்மா. திருக்குறளை எடுத்துக்கொண்டு கண்ணப்ப நாயனாரோடு ஒப்பிட்டீர்கள், அகத்தியர் வாக்கை எடுத்துக்காட்டினீர்கள், இன்னும் சிறப்பாக அதனுடைய நுட்பத்தை எல்லாம் எடுத்துக்காட்டினீர்கள், அதிகார வைப்பு முறையை விளக்கினீர்கள். அதோடு நாம் படித்தோம் நடந்தோம் என்று ஓம் ஓம் என்று அது மந்திரமாக ஒலிக்கிறது என்பதையும் சொன்னீர்கள். யார் வாயிலும் முதலில் வரக்கூடிய எழுத்து அகரம் என்பதை எடுத்து காட்டினீர்கள். வெகு அருமை. உண்மையிலேயே சிறப்பாக மாறுபட்ட கோணத்தில் பார்த்தீர்கள் என்னும் பொழுது பாராட்டத்தக்கதாக அமைந்தது. மிக்க நன்றி. வாய்ப்புக்கும் நன்றி அம்மா. நன்றி கௌரராஜ் அம்மா. அடுத்ததாக ராதை அம்மா நீங்க பேசலாம், யூகேல இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். அஹிம்சிகா, சிறப்பான பேச்சு, அழகான பேச்சு, நல்ல வடிவா எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது மட்டுமில்ல, நீங்கள் அந்த கதை கேட்கல, சும்மா ஒரு ஆளோட ஒரு ஆள் இருந்து கதைக்கிற மாதிரி வடிவா கதைச்ச நீங்கள். அதுதான் அந்த உங்களோட கதையில அந்த நல்லா இருந்தது. மற்றது நீங்க சொன்னது என்னன்னா, நீங்க அந்த எல்லா குரல்லையும் மனித நேயத்துக்கு மையமா இருக்கிறது அறம் என்றதை நீங்க வடிவா விளக்கி சொல்லி இருந்தீங்கள். மற்றது நீங்கள் கடைசியா போட்ட பாட்டிலையும் அகத்திலையும் புறத்திலையும் மலர்ச்சி கொடு என்ற அந்த பாட்டையும் போட்ட நீங்கள் பிரமாதமான பேச்சம்மா. தேங்க்யூ வெரி மச். நன்றி. மிக்க நன்றி ராதை மாஸ்டர். அடுத்ததாக சிட்னியிலிருந்து பஞ்சாட்சரம் ஐயா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஹம்சிகா அம்மா அவர்கள் அருமையாக வள்ளுவர் மானிடத்தேன் குடம் என்பதை பற்றிய கூறியிருந்தார். அவர் ப்ரெசன்டேஷன் அவர் கூட்ட நேரம் மினக்கட்டு ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு ஆக்ஷன் படங்களையும் பக்கத்தில் காட்டி அந்த ஆக்ஷன் மூலம் நாங்கள் என்னத்தை ரியாக்ஷன் எடுக்கிறோம்ன்றதை காட்டி படித்தேன், மகிழ்ந்தேன். அதெல்லாம் தேனாக எங்களுக்கு எடுத்து காட்டி சில விடயங்கள் ஓமா வருகிறதுன்றதையும் காட்டி அருமையான புது கருத்தை எங்களுக்கு கூறியிருந்தார். அருமை. நீங்கள் மீண்டும் வர வேண்டும் என்று கூறி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பஞ்சாட்சரம் மாஸ்டர். அடுத்ததாக டாக்டர் சிவச்சந்திரிகா, நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு பேச்சாளர் அஹிம்சிகா அவர்களே, நீங்கள் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், கட்டுரையாளர், பல ஆராய்ச்சிகள் செய்கிறதை உங்கள் கருத்துக்கள் மூலம் நான் பார்த்து திருக்குறள் திருவாசகத்துக்கு குருவாளர் ஒருவரும் இல்லை எனவும் பலவித கோணங்களில் பலவிதமான கருத்துக்களை மிக அழகிய முறையில் எங்களுக்கு விளங்குற முறையில் எல்லாரும் ஈர்க்கிற முறையில் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய வார்த்தையின் மகிமையை திருவாசகத்துல கொண்டு வந்தீர்கள், பைபிளுக்குள்ள கொண்டு வந்தீர்கள். பிறகு நீரின் மகிமை அதை சிறப்பான முறையில எங்களுக்கு விளங்கப்படுத்தீர்கள். மீண்டும் பாருங்கள். உங்களுடைய திறமையே உங்களோட பேச்சிலேயே நான் அறிந்து கொண்டேன். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக குமார் பிள்ளை மாஸ்டர் சிட்னியில இருந்து பேசுகின்றார். அனைவருக்கும் என்னுடைய இதயங்களின் வணக்கம். இன்று அஹிம்சா மாசம் உங்களுடைய 5 வாழ்க்கைக்கு இன்றியமையாத 5 குரல்கள் எடுத்து மிக தெளிவாக விளக்கினீர்கள். இந்த 5 குரலையும் நீங்கள் எடுத்த ஒழுங்கு எனக்கு மிகவும் அற்புதமாக இருந்தது. என்றால்
நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான கருத்துக்கள் அங்கே இருக்கின்றது. முதலாவது வந்து வார்த்தைகளை பற்றி சொன்னீர்கள். நான் இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக இருந்தால் இப்பொழுது உங்களுடைய உறவுகள் மேம்படும், நாங்கள் நன்றாக இருக்கும் என்பதற்கு வள்ளலாரை உங்களுக்கு கூறுவீர்கள். வள்ளலார் நீங்க சொன்ன மாதிரி அவர் இந்த படிக்க நீ வந்து One minute. அமைதியாக இருந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொரு நாள். Right. இப்பொழுது குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் பேசுங்க. அங்கால வார்த்தைகளின் மகிமையை பற்றி திருவள்ளுவர் கொண்டு எடுத்துக்கொண்டேன். அது முதலாவது எனக்கு பிடித்தது. அடுத்தது நான் எப்பொழுதும் விரும்பி திரும்ப வந்து போய் யோசிக்கிறேன், எப்பொழுதும் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நிச்சயமாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது என்றால், நாங்கள் ஒரு பழக்கத்தை செய்யும் பொழுது, எந்த கர்மத்தை செய்யும் பொழுது இந்த கேள்வியை கேட்க வேண்டும். இதைத்தான் சோக்ரட்டிஸும் வண்டே சொன்னார். இதை செய்யும் பொழுது மூடத்தனமாக செய்யாமல், கண்மூடித்தனமே செய்யாமல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நான் இப்போ 2 குறளை நான் எப்பொழுதும் யார்வார் கேட்பினும் நிச்சயமாக நாங்கள் பின்பற்ற வேண்டிய குறள். அடுத்தது, எந்த நேரம் நாங்கள் சிந்தனை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு வள்ளுவர். அதாவது மேலே நாங்கள் தமிழராக பிறந்த எங்களுக்கு இந்த திருக்குறள் பெரிய ஒரு வரப்பிரசாதம். உலகளாம் எல்லாராலும் போற்றப்பட்ட திருக்குறள் என்னவென்றால், உங்களுடைய இளைய தலைமுறை ஒவ்வொருவரும் இந்த கற்க வேண்டும். நீங்களும் இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். மனவார வாழ்த்துகின்றேன். நன்றி. உண்மையிலேயே நல்ல முயற்சி. இதை நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பணிவான அன்பான வேண்டுகோள். நன்றி. வாழ்க வளத்துடன். மிக்க நன்றி குமாரசாமி பிள்ளை மாஸ்டர். அடுத்ததாக சுகேந்திரா மாஸ்டர், நீங்க சாட் பாக்ஸ் இருந்தால் வாசிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று அஹிம்சிகா அம்மா உங்களுடைய அந்த 5 திருக்குறளும் எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது. மற்றவர்கள் சொன்னது போல. மற்றது நீங்க சொன்னீங்க, அந்த அபுடாபியில அந்த கோயில் காட்டும் போது அந்த சிவன் புரை இருந்தது, அதை பற்றி கேட்டார்கள் என்று. நான் எப்போதும் அந்த வான்முகில் வளாது பெய்க என்ற பாட்டு பாடும்போது அந்த கடைசியில இருக்கிறது, உலகெல்லாம் உயர்நலம் பெருகுக, அகிலம் எங்கும் அமைதி பெருகுக, பாருலகெங்கும் பூரணம் பொழிக, பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. அதுல ஒரு மதத்தை பற்றியோ ஒன்றும் இல்லை. உலகத்துல உள்ள எல்லாரையும் பற்றி தான் பாடுறது. அது பாடைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அந்த பாட்டு பாடைக்கு. அதை நீங்கள் இன்று வடிவாக விளக்கி கூறினீர்கள். மற்றது அந்த தானத்தை பற்றி கூறினீர்கள். இன்று எனது ஆசிரியை ஒருவர் எனக்கு அனுப்பியிருந்தால் அதை உங்களுக்கு வாசித்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும், கேட்ட பின் கொடுத்தால் அது பிச்சையாகும், இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தர்மமாகும், யாரென்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும் என்றதை எனக்கு அனுப்பியிருந்தா. இப்ப நீங்க அந்த தானத்தை பற்றி சொல்லும் போது எனக்கு அவ அனுப்பினது நினைவு வந்தது. அது வேறு யாரும் இல்லை, ஞானா குலேந்திரன் தான் என்று எனக்கு அனுப்பியிருந்தா. அதை இப்போது சொல்ல வேண்டும் என்ற ஆசையாக இருந்தது, சொல்லிவிட்டேன். நீங்கள் கூறின எல்லா கருத்துக்களும், நீங்கள் கூறின இந்த தேன், ஓம் என்ற கருத்துக்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருந்தது அம்மா. மிக்க நன்றி. மீண்டும் வந்து எங்களுக்கு வேறு குறள்களையும் கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சுகேந்திரா மாஸ்டர். அடுத்ததாக பாபு சண்முகநாதன் அவர்கள். அன்மியூட் பண்ணுங்க பாபு மாஸ்டர், அன்மியூட் பண்ணுங்க. நன்றி. நன்றி. வணக்கம் அஹிம்சா மாஸ்டர். நீங்கள் இன்று மிக சிறப்பாக, ரத்தின சுருக்கமாக, அழகாக உங்களுடைய பேச்சை திறந்தது மிகவும் நன்றாக எனக்கு பிடித்து கொண்டது. சில குறள்கள் தான் எடுத்திருந்தீர்கள், அப்படி இருந்தாலும் எல்லாம் நன்றாக இருந்தது. அதற்கு காட்டிய அந்த விளக்க படங்களும், அந்த மற்ற வலது பக்கத்துல காட்டிய ஔவையார் அகத்தியர்களுடைய விளக்கங்களும் எல்லாம் பொருத்தமாக இருந்தது, மிகவும் பொருத்தமாக இருந்தது. அதை ரசித்தேன். அதில் முக்கியமாக நீங்கள் இன்சொல் மகிமையில் நீங்கள் அதை போட்ட பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் மேப் தான் இருந்தது. அதை பார்த்தேன். அந்த இந்தியன் மேப்புக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தால்
அதில் எழுதியிருக்கிற சில 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 எழுதியிருக்கின்றேன். சப்போர்ட்டிவ், பிரில்லியன்ட், கரேஜஸ், ஃப்ரெண்ட்லி, ஹாப்பி. அதாவது எல்லாம் இன்சொல்கள் தான் இவைகள் எல்லாம் நல்ல சொல்லுகள். அப்படி இது ஒரு உதாரணத்துக்கு தான் கூறினேன். அதே மாதிரி தான் எல்லா குரல்களும் நீங்கள் போட்ட படங்கள். இன்சொல் மகிமையை பற்றி நீங்கள் கூறும் பொழுது அந்த கனி இருப்ப காய்கறதற்கு போடும் பொழுது போட்ட படங்களும் அப்படிதான். ஒரு ட்ரே முழுக்க நிறைய பழங்கள், பக்கத்துல நீங்கள் போட்டிருந்தது ஒரு வாழைக்குலை, பச்சை வாழைக்காய் கொலை இல்லையா? அது சில பேரை தவறா எடுக்கலாம். பச்சையிலையும் வாழைப்பழம் இருக்கு இலங்கையில, இருந்தாலும் அதனுடைய போட்ட படத்துல எனக்கு தெரியுது அது காய். அந்த காயை நீ கவர்கிறாய் பழம் இருக்கும் பொழுது எல்லாம். இதே மாதிரி ரெண்டு உதாரணங்களை காட்டிங்கன்னா எல்லா படங்களும் அவ்வளவு சிறப்பா இருந்தது. இறுதியாக முதல் சொல்ல வேண்டியது இறுதியாக கூறுகின்றேன். இந்த அகர முதல எழுத்து எல்லாம் முதற்கு இந்த உலகு என்ற அந்த குறளை, இந்த கருத்தை நான் இதுவரை இதை கேட்கவில்லை. நீங்கள் கூறிய இந்த கருத்து முதல் முறையாக நான் மற்றவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எனக்கு நான் கேள்விப்படவில்லை. நான் அருமையான கருத்து. இளையராஜா இளையராஜா இசைக்கலைஞர் இளையராஜா கூறிய அந்த இது நீங்க அழகா கூறினீர்கள். என்றதில் வந்த சவுண்டை பற்றி என்ன நன்றாக ரசிக்கக்கூடியாரு. நம்ம மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பாபு மாஸ்டர். அடுத்ததாக பரிமிளா நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. வணக்கம் எல்லா அன்பர்களுக்கும். வணக்கம் அம்மா, நல்ல அழகான பேச்சு தந்தீங்க. உண்மையா நீங்க நல்லா திருக்குறள பலவிதமான கோணங்கள்ல வச்சு ஆராய்ச்சி செய்திருக்கிறீர்கள். உண்மையா நானும் அந்த சவுண்ட் இது இளையராஜா அவர்கள் கூறினதான் நான் கேள்விப்பட இல்லை. உங்கள் மூலமா தான் நான் முதலாக அறிகிறேன். அதுல உண்மைதான் இருக்குது. என்ன எல்லாத்திலையும் நீங்க அதோட பைபிளையும் சேர்த்து சொல்றீர்கள். அதை விட இன்னும் அந்த 5 குறளையும் 5 விதமான ஒரு கோணத்துல பார்த்துருக்கீங்க. உண்மையா கேட்கக்கூடியதா இருக்குது. ஒரு கதை ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ற விதமும் அதை கேட்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் புது புது விஷயங்களை உங்களுக்கு தாரீங்க. எனக்கு கேள்வி ஒன்றும் இல்லை. நீங்க நாங்க சரியா ரசிக்கக்கூடிய மாதிரி திரும்பவும் நீங்க சொல்ல வேணும்ன்றதுதான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். அம்மா மிகவும் நல்லா இருந்தது, கேட்கக்கூடியதாகவே இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி மீராமா. அடுத்ததாக வரதாமா ஃப்ரம் கனடால இருந்து பேசு. எல்லோருக்கும் வணக்கம். அஹிம்சாவுக்கு பிரதானமான வணக்கம். இன்று எங்களை வெளிப்படைய செய்தீர்கள். உங்களுடைய சிற்றுரை, அதில் பேருரை, சகல விடயங்களையும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தி எப்படி அறன்வழி வள்ளுவர் எம்மை இட்டு செல்கிறார் என்று நீங்கள் எடுத்து கூறிய விதம், அதை நான் மெச்சுகிறேன். மற்றும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ், அந்த தமிழ் மூலமாக வள்ளுவன் தமிழை உலகினுக்கே கொடுத்து சென்று விட்டான். உங்களுக்கு திரும்பவும் நன்றியை கூறுகிறேன். திரும்பவும் வாருங்கள், எங்களை விழிப்படைய செய்யுங்கள். நன்றி. நன்றி, நன்றி வரதாமா. அடுத்ததாக சுகேந்திராமா, நீங்க பேசலாம். சாட் பாக்ஸ் வாசிக்க மறந்துட்டேன். ஒரு மெசேஜ் தான் இருக்குது. சிவா லண்டன், எக்ஸலண்ட் வெல் ஆர்கனைஸ் ஸ்பீச் அஹிம்சா மாஸ்டர். தேங்க்யூ சோ மச் சிவா. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. மிக்க நன்றி ஹம்சிகா. அன்று எல்லோரும் மிகவும் சிறப்பாக உங்களுடைய பேச்சை கேட்டு சிறப்பான பின்னோட்டம் தந்தார்கள். எல்லாம் நன்றாக நடந்தது. பவானி மாசம் நீங்கள் ரெக்கார்டிங் அனுப்பாட்டில் நான் அடுத்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல வேணும் சொன்னா இந்த அர்த்தத்தில் தான் இதை வள்ளுவர் எழுதியிருப்பார் என்பது தெரியாது. அது அவர் அப்படி எழுதாமல் விட்டதால் தான் இன்றைக்கும் இதற்கு இந்த திருக்குறள்களுக்கு புதுதாக விளக்க உரைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நாளாந்தம் வந்து கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூட தம்மால் என்ன முடியுமோ அதுக்கு இப்படியெல்லாம் எழுத வேணும். இப்ப அதுக்கு நிறைய பேற்று இருக்கு, கலைஞர் இருக்கு,
மணக்குடவற்றை இருக்கு, பரிமேலழக ஒவ்வொருவரும் தங்கட அதை போலத்தான் நாங்களும் அதை வைத்து இன்றைக்கு இப்படியெல்லாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம். ஆனா வள்ளுவர் உண்மையில் அந்த அர்த்தங்கள் தான் எழுதினாரா என்பதும் ஒரு கேள்விக்குறிதான் நமக்கு. அடுத்தது ராதாமா சொன்ன மாதிரி நீங்க உண்மைதான். அது அதை விட அந்த கடியேழு வள்ளர்களையும் மயிலுக்கு போர்வை கொடுத்தவர், அப்படி அந்த 7 மன்னர்மாருமே கடியேழு வள்ளல்களும் ஒவ்வொரு மயிலுக்கு அந்த போத்தி விட்டவ, அப்படி அந்த குளிர்ல நடக்குதான்னு சொல்லி அவையெல்லாம் அந்த ஒரு பறவையை கூட கண்டு, இவர் ஒரு தாவரத்தை கண்டு அது இயக்கப்பட்டு இதை கொடுத்திருக்கிறார், அவர் பறவையை கண்டு அதுக்கு குளிர்ல நடங்குதாண்டு போர்வையை கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாமே அந்த என்ன சொல்றது, அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான், அது தர்மம் தான். அதையும் தாண்டி அந்த அகத்தியர் இப்ப அருந்ததி அம்மா சொன்னதுக்கு அகத்தியர் இதுல நான் சொன்ன அந்த தானம் அதையும் தாண்டி அகத்தியர் சொல்றார், எங்கட கர்மம், அதாவது எங்கட கர்மா கழிய வேணும் என்று சொன்னா நாங்கள் அன்னதானம் கொடுத்தா எங்கட கர்மாக்கள் கழிஞ்சு கொண்டிருக்குமாம் சொல்லி சொல்றார். அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நீங்கள் அது செய்வது சிறப்பு, நாமும் செய்வோம். நன்றி. நன்றி நன்றி. அதான் நாங்கள் எங்களை அறியாமத்தானே நாங்கள் இதில் சிலதுகள் செய்து கொண்டு போறோம். அது எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா சாப்பாடு தான் போதும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவீங்க. கொடுக்க கொடுக்க எல்லாத்தையும் வாங்கி கொண்டிருப்பினும் பசிக்கு கொடுக்கறதான் போதும் என்று யாரும் சொல்லுவார்கள் என்றதையும் இந்த தளத்துக்கு நாங்கள் எல்லோரும் கணக்க படிக்கின்றோம், நன்மை அடைகின்றோம். ஆனபடியா நாங்கள் பிஎம்சி எங்களுக்கு அமைத்து கொடுத்தது. ஆனபடியா தம பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களால் தான் இதை பற்றியெல்லாம் நாங்களும் அறியக்கூடியதா இருந்தது. இந்த தியானம் எல்லோருக்கும் தெரியும், முந்தின காலத்திலே தெரியும், ஆனால் அது வெளிவரவில்லை. அது ரகசியமாயன் வைத்திருந்தார்கள் என்று விளங்கவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஒரு மூலமா ஒவ்வொருத்தரை கொடுத்து கொண்டு போனது. ஆனால் இப்பதான் இதுலேயும் எத்தனையோ விதமான தியானங்களும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் செய்யறது மிக மிக எளிமையானது, ஈஸியானது என்று கூறிக்கொண்டு நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோமா? அந்த இந்த இசையோட அந்த இசைஞானின் இதை பார்க்கும்போது அந்த இசைஞானி இளையராஜாவுடைய அந்த இசையை சிறப்பு குழந்தைகளுக்கு போட்டு அவர்கள் அதில் ஒரு நல்ல நிலைக்கு வருவதாக இந்தியாவில் அது சில அமைப்புகள் இயங்குவதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அப்படி அந்த அவருடைய இசை இசையால வசமாகாத இதயம் இதுன்னு சொல்லுவார்கள். இசை என்பது அதான் அந்த எங்களோட இசை இப்பவும் அந்த வாழ்வியலோடு ஒன்றுபட்ட ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இப்ப நீங்க கடைசியா போட்ட பாட்டு யார் பாடினது? அது யார் பாடினான்னு தெரியா, எனக்கு பிடித்த பாட்டு அதனால். ஆனா அது யாரோ பாடினது சில நேரத்துல எங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை வருது தெரியும். அதை நாங்கள் பவானி மாஸ்டர் நீங்கள் அனுப்பிக்கல அது ஒரு சின்ன ஒரு நோட் போடுவீங்களா, அந்த பாட்டு சரியோண்டு அவர்கிட்ட கேட்டுட்டு, இல்லாட்டி அவருக்கு பிரச்சனை வரும். யூடியூப் அப்லோட் பண்ணிக்கல அவருக்கு ஃபைன் பண்ணி விட்டுருவாங்க, நிப்பாட்டியே விட்டுருவாங்க. நீங்க அத நான் ஆடியோவா தான் போட்டேனா, நீங்க ஆடியோ அந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு என்னென்ன வேறையாட்ட பாட்டு வந்தா அது எங்களுக்கு சரி வராது. அதான் பவானி மாஸ்டர் நீங்கள் அதுல ஒரு நோட் ஒன்று போடுவீங்களா அவருக்கு? அத கட் பண்ணி விடுங்க, அந்த பாட்டை கட் பண்ணி விட சொல்லி விடுவோம் இல்ல, ஏன்னா அவருக்கு பிரச்சனை வராம இருக்கும். நன்றி நன்றி. சதா மாஸ்டர் நீங்க பேசலாம். மண்டிக்கு வேணும் வீடியோ போடாததுக்கு என்ற அருமையான பேச்சு, வழக்கம் போல அருமையான பேச்சு. நாங்களும் திருக்குறள் தொடர்ந்து படித்து கொண்டுதான் இருக்கிறோம். 10 குறள் ஒரு கிழமையும் நாங்க படிக்காம போனா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர் இருக்கிறோம். ஸ்ட்ரிக்ட் தான் நான் பண்றேன், சரியான அருமையான டீச்சர். நாங்க படிக்காம போக மாட்டோம், படிச்சாதான் வகுப்பு போவேன். நான் படிச்சுட்டு போறபடியால் அதை நல்ல வடிவாக நாங்கள் கற்கக்கூடியதாகவும் இருக்குது. அதில் சந்தோஷமாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் மிக்க அருமையாக இருந்தது. பலரும் கருத்து கூறிவிட்டார்கள். நான் இதில் இருந்தேன்னா அந்த ஹோஸ்ட் வச்சிருக்கிறேன், நான் உங்களோட கதைக்காக விட்டால் அது தவறு. எனக்கு அதையும் பிடிச்சது, தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்தவர்களையும் கெட வைக்காதன்று. உண்மையா தேன் எவ்வளவு காலத்துக்கும் இருக்கும் இல்ல, கவனமா வச்சிருந்தா அவ்வளவு காலத்துக்கும் இருக்கும் என்றதான்
நீங்க அருமையான கூறியிருந்தீர்கள். ஆனா இன்றைய சூழல்ல நல்ல தேனா கூடாத தேனா அதுதான் தெரியாது. அதுதான் எப்படி கலப்படம். பார்த்தா அதுல என்ன கொம்பு தேன், மலைத்தேன், அந்த 3 தேன் இருக்கு. அப்படி அப்படி எடுக்கிற முறையில. ஆனா தேன் என்னவாறு சுவையில் உண்டங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் தேனி எங்களுக்கு பிடிக்காது, அது குத்தி போடும் உண்டு. அந்த தேன் எப்படி நல்லதுன்றத சொல்றத நாங்க அந்த உண்மையான தேனை கொண்டு ஒரு பேப்பர்ல விட்டா அது அப்படியே ஒன்றுமே உருக்காத மாதிரி அப்படியே நிக்குமான்னு சொல்லி அப்படி என்று சொன்னா அது நல்ல தேன். பவானி வீட்டை முந்தி தேன் வச்சிருந்தவ அதான் சொல்ல வந்தேன். என்ன உண்மையான தனியா பவானி மாசம் எக்ஸ்பர்ட். அவர் தேனிய வளர்த்து அதுல தேன் எடுத்து அந்த குடித்து கொண்டிருந்தவன். இப்ப விட்டுட்டீங்களாக்கும் என்ன? விட்டுட்டேன். அது பெரிய வேலை. ஹெல்ப் இல்ல, அப்ப தனியா செய்யல அது. எனவே அருமையான பேச்சு ஹம்சிகா, மிகவும் அருமையாக இருந்தது. நீங்க பேசுற விதம் கொஞ்சம் வித்தியாசம், எல்லாரும் விட இன்னும் ஒரு வித்தியாசம் இருக்கு நீங்க பேசுறது. ரசிச்சு சொன்னீங்க. ஒவ்வொரு சொல்லையும் ரசிச்சு வடுவா சொன்னீங்க. ஆறுதலா பேசுவா. அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து நாளை காலை 9 மணிக்கு இசையுடன் 15 நிமிடம். உங்களுக்கு தெரியும் இப்ப எல்லாம் டைமுகள் எல்லாம் மாறினபடியா கொஞ்சம் எல்லாரும் அந்தரப்பட்டுத்தான் வருகினோம். 9 மணிக்கு நாங்கள் இசையை போட விட 9:15 நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். மற்றது சரோ மாஸ்டருக்கு நாளைக்கு எல்லோரும் வந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. நன்றி நன்றி ஹம்சிகா. லதா மாஸ்டர் நீங்க இதை க்ளோஸ் பண்ணுங்க. நன்றி. நாளை காலை சந்தி.